சுட்டகரில் கமலவனம் த வில்லா. உங்கள் ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. இது சம ஹாட்டு மச்சி. டேய் ரமேஷ், நான் கொழுமலை அடிவாரம் வந்துட்டேன். நீ யாரையாவது அனுப்புறியா? சரி, ஓகே. ஸ்ரீதர் சென்னையில் ஒரு லீடிங் கார்டியாலஜிஸ்ட், அதாவது இதய நோய் நிபுணர். இன்னும் கல்யாணம் ஆகல. அவர் ஃப்ரெண்டு ரமேஷோட எஸ்டேட்டுக்கு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. கொழுமலை பல எஸ்டேட்டுகள் சேர்ந்த ஒரு பகுதி. நகரத்துல இருக்கும் பல பிசினஸ்மேன்ஸ் கொழுமலையில எஸ்டேட் வாங்கி போட்டிருக்காங்க. நிறைய எஸ்டேட்ல உள்ள பங்களால யாருமே இருக்கிறது இல்ல. வேலைக்காரங்க மட்டும் ஒரு குடிசையை போட்டு அந்த எஸ்டேட்டை கவனிச்சுட்டு வந்தாங்க. சார், நீங்க தான் ஸ்ரீதர் சாருங்களா? ஆமா, நான் தான் ஸ்ரீதர். ரமேஷ் அனுப்பி விட்டானா? ஆமா சார், போலாமா? நம்ம ஸ்ரீதர் வழியெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தான். அப்போ ஒரு பங்களாவை பார்த்தான். அந்த பங்களா வாசல்ல கமலவனம்னு ஒரு கல்ல பதிச்சிருந்தது. அதோட தோற்றம் ரொம்ப பழமையாவும் ரொம்ப பயங்கரமாவும் இருந்தது. அந்த பங்களாக்குள்ள யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. டிரைவர் கிட்ட அந்த பங்களாவை பத்தி கேட்கலாம்னு நினைக்கும் போது அவர் ஃப்ரெண்டோட எஸ்டேட் வந்துருச்சு. வாசல்ல ரமேஷ் நின்னுட்டு இருந்தாரு. என்னடா டாக்டர், how are you? டேய், அது நான் கேட்க வேண்டிய கேள்வி. ஏன்னா நான் தானே டாக்டர். சரி வாடா, இப்பவாவது வந்தீங்க. ரமேஷும் தனியால் தான். அன்னைக்கு பகல் முழுக்க ரமேஷும் ஸ்ரீதரும் எஸ்டேட்டை சுத்தி பாக்குறதுலயும் பேசுறதுலயும் பொழுது கழிச்சாங்க. ராத்திரியாச்சு. ஸ்ரீதர் எடுத்துட்டு வந்திருந்த ஃபாரின் விஸ்கிய 2 பேரும் குடிச்சிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு தூங்க போனாங்க. ரமேஷ் அவர் ரூமுக்கு போய் தூங்க போயிட்டாரு. ஆனா ஸ்ரீதர் போதையில ஹால்லே தூங்கிட்டு இருந்தாரு. தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஸ்ரீதர் முழிச்சு கதவை திறந்தான். வெளியே ஒரு நடுத்தர வயது ஆசாமி நின்னுட்டு இருந்தான். சார், நீங்க தானே ஊர்ல இருந்து வந்திருக்க டாக்டர்? ஆமா, என்ன விஷயம்? ஐயா, நான் பக்கத்துல இருக்கிற கமலவனம் எஸ்டேட்ல இருந்து வர்றேங்க. அங்க எங்க முதலாளி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம அவதிப்படுறாங்க. எங்க முதலாளி யாருக்கோ போன் பண்ணி பாத்துட்டாரு. இப்போதைக்கு யாருமே வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். காரும் ரிப்பேரா இருக்கு. நீங்க இங்க இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டு ஓடி வந்தேன். கொஞ்சம் வந்து என்னன்னு பாருங்கயா. சரி, பதறாத, நான் இப்போ வரேன். ஸ்ரீதர் உள்ள போய் தன்னோட ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்துட்டு வந்தாரு. ஏதோ யோசனையில ரமேஷை போய் எழுப்பி பார்த்தாரு. ஆனா ரமேஷ் எந்திரிக்கவே இல்லை. முழு போதையில தூங்கிட்டு இருந்தாரு. அதனால ரமேஷ் கிட்ட சொல்லாமையே ஸ்ரீதர் கிளம்பினாரு. வேலைக்கார ஆள் சைக்கிள்ல வந்திருந்தான். ஸ்ரீதரை ஏத்திக்கிட்டு உயிரை கொடுத்து அழுத்திட்டு போனான். வழியெல்லாம் ஒரே இருட்டு. ஒரு மயான அமைதி முழுக்க தெரிஞ்சது. சைக்கிள் ஓட்டிட்டு போற வேலைக்காரனோட மூச்சு கத்து மட்டும்தான் கேட்டது. அதை தவிர வேற எந்த ஒரு சவுண்டுமே அந்த இடத்துல இல்ல. காம்பவுண்ட் வந்தது. ஸ்ரீதர் சைக்கிள் இருந்து குதிச்சு இறங்கினாரு. பெரிய இரும்பு கேட்டை திறந்து உள்ள போனாங்க. அந்த ராத்திரி நேரத்திலையும் பங்களா முழுக்க விளக்கு ஜொலிச்சது. பக்கத்துல ஃபவுண்டன்ல இருந்து விழுந்த தண்ணி மேலும் அந்த இரவை குளுமையாக்குச்சு. ஸ்ரீதர் உள்ள போனாரு. சார் மேல வாங்க சார் சொன்னதும் மேல பார்த்த ஸ்ரீதர் படி ஏறி மேல போனாரு. அங்க ஒரு ரூம் இருந்தது. அந்த ரூம்ல தேவதை மாதிரி ஒரு பொண்ணு படுக்கையில கண்ணுல தண்ணீர் மல்க அழுதுட்டே படுத்திருந்தா. முனகல் சத்தமும் இருந்தது. ஸ்ரீதர் பக்கத்துல போய் பார்த்தாரு. சார், இதுதான் என்னோட மனைவி. இவளுக்கு ரொம்ப வருஷமா இப்படிதான் சார் இருக்கு. எங்களுக்கு குழந்தையும் இல்ல. அப்பப்போ இந்த மாதிரி வயிற்று வலி வரும். அப்புறம் டாக்டர்கிட்ட கொண்டு போவேன். ஒரே ஒரு மருந்து கொடுப்பாரு, சரியா போயிடும் சார். ஆனா இன்னைக்கு என்னால எங்கேயும் போக முடியாத நிலைமை சார். நீங்க தான் சார் ஏதாவது ஒரு உதவி பண்ணணும். ஸ்ரீதர் நாடி பிடிச்சு பார்த்தாரு. வயிற்று அமைக்கி பார்த்தாரு. அப்புறம் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்து அவர் பெட்டியில இருந்து 3 மாத்திரைகளை எடுத்து கையில கொடுத்து, சரி, இதை இப்போதைக்கு கொடுங்க, சரியாகுதான்னு பார்க்கலாம். இல்லைன்னா காலையில நான் வேற ஏற்பாடு பண்றேன். ரொம்ப நன்றி சார். சார், ஃபீஸ் அதெல்லாம் காலையில வரும்போது பாத்துக்கலாம்பா. வேலைக்காரால் தயாரா நின்றுட்டு இருந்தாரு. மறுபடியும் ஸ்ரீதர் வேலைக்காரனோட சைக்கிள் பின்னாடி உட்காந்து தன்னோட நண்பன் ரமேஷோட எஸ்டேட்டுக்கு புறப்பட்டாரு. கமலவனம் அவன் கண்ணில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சது. காலையில கண்முழிச்சு பார்த்தபோது ஸ்ரீதர் தரையில படுத்திருந்தான். என்னடா கீழே படுத்திருக்கோமேன்னு யோசிச்சு பார்க்கும்போது கமலவனம் போயிட்டு வந்த அசதியில அப்படியே தூங்கி போனது நினைவுக்கு வந்தது. வெளியே வந்து பார்த்தபோது
ரமேஷ் சோஃபால உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருந்தாரு. என்னடா ஸ்ரீதர் இவ்ளோ லேட்டா எழுந்திருக்கிற? உனக்கு விஷயமே தெரியாதே. நேத்து நைட்டு இந்த பக்கத்துல இருக்குதே கமலவனம், அங்க இருந்து ஒரு ஆள் வந்து அவங்க முதலாளி அம்மாவுக்கு முடியலன்னு கூட்டிட்டு போனான். போய் பார்த்துட்டு வந்தேன். உன்னை எழுப்பி பார்த்தேன், நீ எந்திரிக்கிற மாதிரி தெரியல. அதான் நானே போய் பார்த்துட்டு வந்தேன். குளிச்சுட்டு போய் மறுபடியும் அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரணும். என்னடா இன்னும் தெரியலையா உனக்கு? அந்த பங்களாவுல நான் இங்க வந்த காலத்துல இருந்தே யாருமே கிடையாது. அந்த குடும்பமே மொத்தமா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதா பேசிக்கிறாங்க. அந்த பங்களாவையும் எஸ்டேட்டையும் கவர்மெண்டே எடுத்துக்க போறதாவும் பேசிக்கிறாங்க. நீ என்னடா நான் போனேன், ட்ரீட்மெண்ட் பண்ணேன், அங்க ஆளை பார்த்தேங்கிற, என்னடா ஆச்சு உனக்கு? இல்லடா, நான் போனேன். அங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரையுமே பார்த்தேன். அந்த பொண்ணுக்கு மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். நம்மளேனா நீ வா போலாம். குளிச்சு முடிச்சிட்டு 2 பேரும் கமலவனம் போனாங்க. நேத்து ராத்திரி பார்த்த மாதிரி பங்களா இல்ல. இப்ப அது ஒரு விதமா பால் அடைஞ்சு ரொம்ப பயங்கரமா இருந்தது. காம்பவுண்ட் கேட்ட ரமேஷ் திறந்தான். உள்ள போனாங்க. அங்க ஃபவுண்டன் உடைஞ்சு போய் செதஞ்சு போயிருந்தது. ஸ்ரீதர் திகச்சு போயிட்டான். என்னடா நின்னுட்ட? இல்லடா, இந்த ஃபவுண்டன் நேத்து ஒர்க்காச்சு. டேய், நான் தான் சொல்றேனே இங்க யாருமே இல்ல. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல சும்மா தாண்டா கிடக்கு. ஐயோ, நான் இங்க ஆளுங்களை பார்த்தேன். சரி வா உள்ள போலாம். ஒரு மரக்கதவு ஒட்டடை படிஞ்சு மூடி இருந்தது. ரமேஷ் ஓங்கி ஒரு எத்த அது திறந்துக்குச்சு. உள்ள போனாங்க. உண்மையிலேயே அது ஒரு பாலடைஞ்ச பங்களாதான். ரமேஷ் ஸ்ரீதரை பார்த்து ஓரமா ஒரு சிரிப்பு சிரிச்சான். ஸ்ரீதர் நடுகால போய் நின்னுகிட்டு அப்படின்னு பயங்கரமா எதிரொலிக்கிற மாதிரி கத்துனான். அந்த பங்களா முழுக்க செவத்துல பட்டு மறுபடியும் ரொம்ப பயங்கரமா எதிரொலிச்சது. ஸ்ரீதருக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் படிக்கட்டை பார்த்தான். வேகமா மேல ஓடினான். ரமேஷும் பின்னாடியே போனான். ஆனா அந்த ரூம் காலியா இருந்தது. யாருமே இல்ல. பின்னால வந்த ரமேஷ் சுத்தி முத்தி பார்த்துட்டு, டே ஸ்ரீதர், இப்பவாவது நான் சொல்றத கேளு. நீ ஏதோ கனவு கண்டிருக்க, அவ்வளவுதான். வா, டைம் வேஸ்ட் பண்ணாத, போகலாம். ஸ்ரீதர் திகச்சு போய் கட்டில பார்த்த மாதிரி நின்னான். அவன் காதுக்கு அந்த பொண்ணோட முனங்கல் சத்தம் இன்னமும் கேட்டது. அப்புறம் திடீர்னு அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. கட்டிலுக்கு கீழே குனிஞ்சு பார்த்தான். அங்க நேத்து ராத்திரி அந்த பொண்ணுக்கு மாத்திரை கொடுத்தானே, அதோட காலி கவர் கிடந்தது. ரமேஷ், ரமேஷ்! ஆனா பதில் இல்ல. கடகடன்னு கீழே ஓடினான். கீழே ரமேஷ் நின்றுட்டு இருந்தான். சரி வா போலாம். கார்ல ஏறி 2 பேரும் எஸ்டேட்டுக்கு போனாங்க. ஸ்ரீதர் அன்னைக்கு முழுக்க எதுவுமே பேசல. அவன் காதுல அந்த முனங்கல் சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தது. அப்புறம் ராத்திரி ரமேஷ் எப்பவும் போல அவன் ரூம்ல போய் தூங்க போயிட்டான். ஆனா ஸ்ரீதருக்கு தூக்கமே வரல. ரொம்ப நேரம் வராண்டாவுல உழவிக்கிட்டே இருந்தான். அப்போ ஸ்ரீதர் அசையாம நின்னுட்டான். காலிங் பெல் சத்தத்தை விட ஸ்ரீதரோட இதய துடிப்பு ரொம்ப சத்தமா துடிக்க ஆரம்பிச்சது. ஒரு மாதிரி தைரியத்தை வரவழைச்சிட்டு போய் கதவை திறந்தான். திறந்தா நேத்து ராத்திரி வந்திருந்த அதே கமலவனத்தோட வேலைக்காரன். ஐயா, இன்னும் அம்மாவுக்கு அப்படியேதான் இருக்கு. முதலாளி உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு கமலவனத்துக்கு. வாங்க போலாம், வாங்க. இப்போ ஸ்ரீதர் அதே வேலைக்காரனோட சைக்கிளுக்கு பின்னாடி உட்காந்து போய்கிட்டு இருந்தான். உயிரோட இல்ல, ஆவியா. மை டியர் மிர்ச்சி சாத்தான். சுட்ட கதையில் கமலவனம் த வில்லா. உங்கள் ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. இது சம ஹாட்டு மச்சி.